அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை கையில் எடுத்திருக்கிறது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய பாதுகாப்பும் மருத்துவ வசதியும் செய்து தர தமிழக டிஜிபிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ் முத்து, கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி அரசியல் கட்சிகள் பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த விவகாரத்தை தற்பொழுது தேசிய மகளிர் ஆணையம் கையில் எடுத்திருக்கிறது. இது சம்பந்தமாக தானாக வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய கிஷோர் ராகத்கர் அவர்தான் தற்பொழுது இதனுடைய தலைவராக செயல்பட்டு வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக டிஜிபிக்கு ஒரு விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாதிக்கப்பட்டவருக்கு தேவையான அந்த மாணவிக்கு மருத்துவ சிகிச்சை என்பது அளிக்க வேண்டும். அவருக்கு இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று முழுமையாக நிறைவடையும் வரை முழுமையான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றால் பல்வேறு அரசியல் கட்சிகள் சம்பந்தப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கக்கூடிய நிலையில மாணவிக்கு முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அதே நேரத்துல புதிய தண்டனை சட்டத்தின் கீழ், அதாவது BNS 2023 கீழ் 71 FIRல சேர்க்கணும். உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரத்தில், அதாவது இந்த சட்டத்துல என்னென்ன வழிகாட்டுதல் வழங்கியிருக்கோ அவற்றை முழுமையாக பின்பற்றி கடுமையான தண்டனை சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கணும் சொல்லிட்டு ஒரு உத்தரவாக பிறப்பித்திருக்காங்க. அதே நேரத்துல இந்த வழக்கோட தற்போதைய நிலை, என்னென்ன நடவடிக்கைகள் இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு, யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க, யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, நீங்க உங்களுடைய விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு, ஒரு விரிவான அறிக்கையை விரைவில் நீங்க தேசிய மகளிர் ஆணையத்துல சமர்ப்பிக்கணும்னு ஒரு அறிவுறுத்தலா விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல இந்த நபருக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதற்கு, அதாவது ஜாமீன்ல வெளியே வர முடியாத அளவுக்கான அந்த தற்போதைய சூழலை உருவாக்கணும், தேவையான நடவடிக்கை எடுக்கணும் சொல்லிட்டு தேசிய மகளிர் ஆணையம் இதற்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்குது. முன்னதாக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேசிய மகளிர் ஆணையத்திற்கு இன்று மதியம் தான் ஒரு கடிதம் எழுதியிருந்தார், தேவையான நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் அந்த கடிதத்தின் அடிப்படையிலும் இந்த வழக்கு விசாரணையை தானாக முன்வந்து தேசிய மகளிர் ஆணையம் தற்பொழுது கையில் எடுத்திருக்கு. பிரியதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ் முத்து.